வணக்கம் நண்பர்களே. போர்டு பிஎஸ்டா ஒரு வண்டி ஸ்டார்ட் ஆகலை. அதாவது ஒயரிங் ஃபால்ட்டா இல்லை ஈசிஎம் போர்டு ஃபால்ட்டானது நம்ம செக் பண்ணுறதுக்காக அந்த பெஞ்சு ஒயரிங் போட்டு செக் பண்ணுறது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வண்டி இந்த மீட்டரில் பூட்டில் ஃபாஸ்ட்டாக பிளிங்க் ஆகும். ரெண்டாவது ஸ்கேன் போட்டால் அந்த ஈசிஎம் உள்ள போகாது. அது ஒயரிங் ஃபால்ட்டா, இன்ஜினில் ஒயரிங் ஃபால்ட்டா வண்டியில் இல்லை ஈசிஎம் போர்டு ஃபால்ட்டாக நம்ம செக் பண்ணுறதா பெஞ்சு ஒயரிங் போட்டு செக் பண்ணுறோம். பாருங்கள், இதான் அந்த போர்டு பிஎஸோட டீசல் வண்டி, அதோடைய ஈசிஎம் போடுது. இது ஒயரிங் பெஞ்சு ஒயரிங் கிட்டு மீட்ரு. இது ஆண்டனை காயிலுது. இது ஓபிடி டிவைஸு, ப்ளூடூத் டிவைஸு, ஓபிடி கேபிள், கீ. இப்போ நம்ம ஸ்கேன் போடுறோம். ஸ்கேன் போட்டு என்ன ஃபால்ட் செக் பண்ணுறோம். ஃபஸ்ட் கீயை ஆன் பண்ணிக்கிறோம். கீ ஆன் பண்ணி அந்த பூட்டில் இட்டு ஃபாஸ்ட்டாக பிள்ளைங்க பாருங்கள். இது மாதிரி பிள்ளைங்கன்னா வண்டி ஸ்டார்ட் ஆகுது. இது கீ ஆன் பண்ணோடனே எரிஞ்சு உடனே ஆஃப் ஆகிடணும். அப்போ தான் வண்டி ஸ்டார்ட் ஆகும். ரெண்டாவது ஒயரிங் ப்ராப்ளம் இருந்தாலும் அது மாதிரி ஃபால்ட்டு கிட்ட ஈசிஎம் போர்டு ப்ராப்ளம் இருந்தாலும் அது மாதிரி ஃபால்ட் இருக்கும். மீட்ரு ப்ராப்ளம் இதுலேயும் ஷிப்பு வரும். இந்த வண்டிக்கெலாம் பார்த்தா ஈசிஎம் போர்டு, கீ, மீட்ரு இது மூணுக்கு தான் ப்ரோக்ராம் ஆகும். இது ஃபால்ட்டாக இருந்தாலும் இது மாதிரி பிள்ளைங்க ஆகும். இப்போ என்ன ஃபால்ட்டுன்னு நம்ம ஸ்கேனில் செக் பண்ணிக்கலாம். ஸ்கேன் உள்ளே போனால் ஈசிஎம் போர்டு நல்லாயிருக்கு, ஒயரிங் ப்ராப்ளம் இல்லை கீ ப்ரோக்ராம் பண்ணிக்கலாம். அப்படி உள்ளே போகலைன்னா ஈசிஎம் போர்டு தான் ஃபால்ட்டு. இதை வச்சு நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். காமன் வரும். போர்டை செலக்ட் பண்ணுறோம். ஓகே கொடுக்குறோம். இது மேனுவல் செலக்ட் கொடுக்குறோம். ஏன்னா ஆட்டோமேட்டிக் சர்வீஸ் கொடுத்தா செலக்ட் கொடுத்தா நம்ம வின் நம்பர் செலக்ட் பண்ணணும். இல்லை வெஹிக்கிளை செலக்ட் பண்ணால் செலக்ட் பண்ணிக்கலாம், வருஷத்தை செலக்ட் பண்ணால் செலக்ட் பண்ணிக்கலாம். வெஹிக்கிளை செலக்ட் பண்ணிக்கிறோம். போர்டு, இது போர்டு பிஎஸ்டா. போர்டு பிஎஸ்டா 1.4 டிவிஏனா காமன் ரயில் இன்ஜின், டீசல் காமன் ரயில் இன்ஜின். இது செலக்ட் பண்ணிக்கிறோம். இக்னிஷன் ஆனில் கணக்கு இருக்குது. நம்ம இக்னிஷ் இங்கே ஆன் பண்ணிருக்கோம். இக்னிஷ் ஆன் பண்ணிருக்கோம். மீட்டர் லைட்லாம் எரியுது. அப்போ ஓகே ஆனில் தான் இருக்குன்னு சொல்லிட்டு ஓகே கொடுக்குறோம். இன்ஜின் டார்க்கு காமன் ரயிலுது. மாடல் 2006 கட்டுது. கரெக்டாக இருக்குது. ஓகேங்களா? கரெக்ட். மற்ற எல்லா வண்டியும் நம்ம செக் பண்ணும்போது ஈசிஎம் கண்ட்ரோலை தான் செலக்ட் பண்ணுவோம். இதில் பிசிஎம் கண்ட்ரோல் தான் செலக்ட் பண்ணுவோம். பிசிஎம்னா பாடி கண்ட்ரோல் கிடையாது, பவர் ட்ரெயின் கண்ட்ரோல் மாடல். ஓகேங்களா? தேவைங்க பிசிஎம் தான் செலக்ட் பண்ணுறோம். ஏன்னா போர்டு வெஹிக்கிள் மட்டும் பிசிஎம் தான் நம்ம செலக்ட் பண்ணோம். மற்ற வண்டிகளும் பார்த்தா அவங்க பாருங்க, திஸ் மாடல் திஸ் நாட் ரெஸ்பாண்டிங், ப்ளீஸ் கன்ஃபார்ம். அதாவது இதில் கம்யூனிகேஷன் ஆகவே இல்லை. இது ஃபால்ட்டு பார்த்திங்கன்னா அப்போ ஈசிஎம் போர்டு தான் ஃபால்ட்டு. ஓகேங்களா? அப்போ நம்ம வண்டியில் ஒயரிங் செக் பண்ண தேவையில்ல, ஈசிஎம் போர்டு தான் பிரித்து வேலை பார்க்கணும். இல்லைன்னா வேறு ஈசிஎம் போர்டு மாற்றி ப்ரோக்ராம் பண்ணி வண்டியை ரெடி பண்ணணும். ஓகேங்களா? இப்போ நம்ம ஃபால்ட்டு கன்ஃபார்மாக கண்டுபிடிக்க தான் நம்ம பெஞ்சு ஒயரிங் போட்டு செக் பண்ணோம். இப்போ கன்ஃபார்ம் ஈசிஎம் போர்டு தான் ஃபால்ட்டு. ஓகேங்களா? வண்டியோட ஒயரிங் கிட்ட நல்லா தான் இருக்குது. ஓகேங்களா? நன்றி நண்பர்களே.